கிறிஸ்துவில் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் தூய ஆவியானவர் எப்படி நம்மளை கலிகூற வைக்கின்றார், அவருடைய அன்பில் நடக்க உதவி செய்கின்றார் என்பதை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். கொஞ்சம் கூட ஆழத்திலே ஆண்டவர் நம்மளை அழைத்து செல்ல போகின்றார். வாங்க நாம் ஆழத்திலே செல்வோம், வலையை விரிப்போம், மீன்களை பிடிப்போம். ஆத்துமாக்கள் என்ற மீன்களை பிடித்து ஆண்டவருக்கு அறுவடை செய்வோம். எனவே இந்த வீடியோ கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் கேட்டுட்டு அப்படியே டிலீட் பண்ணி விடாது, ஒரு 10 பேருக்கு நீங்கள் அனுப்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, பல பேருக்கும் நீங்கள் உதவுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர்களும் ஆவியிலே திளைக்க நீங்கள் உதவி செய்யுங்க. வாங்க பார்ப்போம். தூய ஆவி கலிகூற பண்ணுகிறார். தூய ஆவியானவர் உங்களையும் என்னையும் அவரில் கலிகூற பண்ணுகிறார். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது துன்பங்கள், வேதனையின் மத்தியிலும் களி கூறுகிற வாழ்க்கை. இது உள்மன வேதனையினை மேற்கொள்ள தூய ஆவியார் கொடுக்கிற களிகூர்தலாகும். திருத்துதர் பணி 5வது அதிகாரம் 40-41 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, பின்பு அவர்கள் திருத்தூதர்களை அழைத்து அவர்களை நைய புடைத்து இயேசுவை பற்றி பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியாக தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். கொடுமைகளின் மத்தியிலும் திருத்தூதர்கள் இயேசுவுக்காக அவமானப்பட தாங்கள் தகுதியுடையவர்கள் என்று கருதி களிகூர்ந்தனர். இது மனிதரால் செய்யக்கூடாத காரியம். தூய ஆவியின் துணையால் இது சாத்தியமே. நாம் குற்றச்சாட்டு மற்றும் அவதூறுக்குள்ளாகும் போது தூய ஆவி நம்மில் மகிழ்ச்சியை உருவாக்குகிறார். இது வெளியரங்கமான மகிழ்ச்சி. ஒரு முறை என் மேலதிகாரிகள் என்னை அழைத்து நான் செய்யாத ஒன்றுக்காக என்னை குற்றஞ்சாட்டினார்கள். திடீரென்று நான் தூய ஆவியில் கலிகூர்தலை என்னுள் உணர்ந்தேன், மேலும் பலப்படுத்தப்பட்டேன். இந்த மகிழ்ச்சி உண்மையானது. மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவன் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் போது நீங்கள் பேர் பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் என்று லூக்கா 6வது அதிகாரத்தில் 22வது வசனம் கூறுகிறது. இயேசு சில காரியத்தில் கட்டளையிடும் போது தூய ஆவியானவர் நம் வாழ்வினிலே அதை செய்வார். அவர் நம்மிலே மகிழ்ச்சி பெருகும்படி செய்வார். அம்மகிழ்ச்சி நம்மை வலுப்படுத்தக்கூடியது, குணப்படுத்தக்கூடியது, விடுதலை செய்யக்கூடியது, உள்மன காயங்களிலிருந்து சுகமாக்கக்கூடியது. பவுலும் பர்னபாவும் சீடர்களை உறுதிப்படுத்தி நம்பிக்கையிலே நிலைத்திருக்க அறிவுரை கூறுகிறார்கள். நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று ஊக்குவித்தார்கள் என்று திருத்துதர் பணி 14வது அதிகாரம் 22வது வசனம் கூறுகிறது. ஆண்டவருக்குள் களி கூர்வதே நம் பலன். நெகேமியா 8வது அதிகாரம் 10வது வசனம் கூறுகிறது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், துன்ப நேரங்களில் ஆண்டவரில் மகிழ்வதே நம் பலன். குற்றச்சாட்டுகளுக்கு நீங்கள் அச்சப்பட தேவையில்லை. நீங்கள் ஆவியானவரோடு நடப்பதால் அவருடைய மகிழ்ச்சி அங்கே இருக்கும். அன்பு சகோதரங்களே, சகோதரிகளே, தூய ஆவியானவர்
அன்பிலே நடக்க உதவி செய்கிறார். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்றும் புதிய கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவர்களிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர். யோவான் 13வது அதிகாரம் 34வது வசனம். இயேசு நம்மை அன்பு செய்வது போல நாம் அன்பிலே நடக்க இயேசுவிடம் கட்டளை பெற்றிருக்கிறோம். பிறரிடம் நாம் காட்டும் அன்பை பார்த்து நாம் இயேசுவின் சீடர்கள் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்வர். பாருங்க, 1 யோவான் 4வது அதிகாரம் 16வது வசனம் கூறுகிறது, கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாயிருக்கிறார், அன்பில் நிலைத்திருக்கிறார், கடவுளோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். வார்த்தை கூறுகிறது, நாம் அன்பிலே நடக்கும்போது கடவுளோடு இணைந்திருக்கிறோம். எனவே கசப்பு வெறுப்புகளை விட்டுவிட்டு அன்பிலே நடப்பது அவசியம். ஆனால் நம் சுய பலத்தினாலோ அன்பிலே நடப்பது கடினமான காரியம். நமக்கு நன்மை செய்கிறவர்களை அன்பு செய்வது எளிதான காரியம். ஆனால் நமக்கு எதிரானவர்களை அன்பு செய்வது மிக மிக கடினமானது. ஸ்தேவான் இறப்பதற்கு முன் சத்தமாக கூறிய வார்த்தை, ஆண்டவரே, இப்பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும். ஸ்தேவான் தூய ஆவியால் முழுவதும் நிரம்பிய மனிதர். திருவிவிலியம் இதை பதிவு செய்கிறது. திருத்துதர் பணி 7வது அதிகாரத்துல அவருடைய எதிரிகள் அவரை எதிர்த்த போது அவர் தூய ஆவியில் நிரம்பி சாகும் தருவாயில் அவரை கொலை செய்கிறவர்களுக்காய் பரிந்து பேசுகிறார். தூய ஆவியின் துணையால் எல்லாரையும் அன்பு செய்வது முடியக்கூடியது. தூய ஆவியின் வழியாக கடவுள் அன்பு நம் உள்ளத்தில் பொழியப்பட்டுள்ளது என்று ரோமேர் 5வது அதிகாரத்தில் 8வது வசனம் கூறுகிறது. இந்த எதிர்ப்பு தான் இல்லாமல் நம்மை கடவுளைப் போல அன்பு செய்கிற நம்மை நிரப்புகிற தூய ஆவியின் வல்லமையால் நாமும் அன்பிலே நடக்க முடியும். நிச்சயமாக நடக்க முடியும். தினமும் நாம் தூய ஆவியால் நிரப்பப்படும் போது, அவரின் வல்லமைக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது, அவர் அன்பில் அபிஷேகத்தில் நடப்பதை குறித்து போதிப்பார். உண்மையாக உங்களுக்குள்ள அந்த அன்பை நீங்கள் உணர முடியும். பல வருடங்களுக்கு முன்னால் ஒரு வயதான மனிதருடைய செய்கை பிடிக்காமல் சினங்கொண்டு அவரை விட்டு விலகிவிட்டேன். ஒரு குறிப்பிட்ட தினத்தில் முடி திருத்துவதற்காக அந்த நபர் கடைக்கு சென்றிருக்கின்றார். அங்குள்ள நாற்காலியில் அமர்ந்திருக்கின்றார். நான் இடப்புறம் திரும்பி பார்த்தபோது அங்கு அதே வயதான மனிதர் அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னார். அவரை பார்த்து, காலை வணக்கம் மாமா என்று தூய ஆவி கூறினாரா. நான் அவர் தூய ஆவியிடம் என்னால் முடியாது என்று கூறினார். மீண்டும் தூய ஆவி காலை வணக்கம் கூறு என்றார். என்னால் முடியாது என்று கூறியிருக்கின்றார். தூய ஆவி தொடர்ந்து அவரை வற்புறுத்தி கொண்டே இருந்தார். கடைசியில் காலை வணக்கம் என்று கூறியிருக்கின்றார். தூய ஆவி மகிழ்ந்திருக்கின்றார். அடுத்த மாதம் முடிவதற்குள் திரும்ப அவர் கடைக்கு சென்றிருக்கிறார். சென்றபோது என் வலப்புறம் திரும்பினால் அதே வயதான நபர். நான் அதிர்ச்சி அடைந்தேன். தூய ஆவியனிடம் காலை வணக்கம் மாமா என்று கூறினார். நான் சொல்ல முடியாது என்றேன். கடைசியில் தூய ஆவிக்கு கீழ்ப்படிந்து காலை வணக்கம் மாமா என்று கூறினேன். இப்படித்தான் தூய ஆவி, இயேசுவின் ஆவி, நான் அன்பில் நடக்க எனக்கு போதிக்கிறார். அன்பின் ஆவியானவர் எந்த சூழ்நிலையிலும் நாம் அன்பில் நடக்க உதவி செய்கிறார்.
அவர்களுக்கு நன்மை செய்ய, அவர்களை பற்றி நல்லவற்றை பேச, அவர்களுடனான நல்ல காரியங்களை நினைத்து பார்க்க கற்றுக் கொடுக்கிறார். இறுதி நாட்களில் பலருடைய அன்பு தணிந்து போகும் என்று மத்தேயு 24:12 கூறுகிறது. ஆனால் தூய ஆவியால் தொடர்ந்து நிரப்பப்படுகிறவர்கள் அக்னி சூளையிலும் இறுதி நாள் வரைக்கும் அன்பை காத்து கொள்வார்கள் என்று கூறப்படுகிறது. ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி தூய ஆவியானவருடைய துணையை நாம் வேண்டுவோம். அப்படியே கண்களை மூடி, முழங்கால் இருக்க முடியுது உங்கள் முழங்கால் இருந்து அப்படியே கண்களை மூடி விசுவாசத்தோடு அப்படியே ஜெபிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே, இதோ தூய ஆவியானவரே கடந்து வருவீராக. நாளிலே கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, தூய ஆவியிலே நிரம்பி கழிகூற இதோ தடைகளாக இருக்கின்ற எல்லா குற்றங்கள், குறைகள், பாவங்கள், சாபங்கள் எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் இரத்தத்தினால் இந்த பிள்ளைகள் கழுகப்படுவார்களாக. ஆண்டவரே, தூய ஆவியானவரே, துணையாளரே, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் தூய ஆவியினால் நிரம்பப்படுவார்களாக. தூய ஆவியானவரே, நீர் எங்க இருக்கின்றீரோ அங்கு விடுதலை உண்டு. தூய ஆவியானவரே, தேற்றரவாளரே, இதோ இந்த துன்ப வேளையிலும் ஆண்டவரே, சீடர்கள் 1 அடிப்பட்டாலும் அந்த அடியின் மத்தியிலே அவர்கள் களி கூர்ந்தார்கள். காரணம், தூய ஆவியானவர் அவர்களோடு இருந்தது போல ஆண்டவரே, எங்களோட துன்பத்துயர வேளையிலே எங்களோடு தங்குங்கப்பான்னு கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களையும் உம்மில் களிகூற செய்யுங்க. எந்த துன்ப துயரங்கள், சோதனைகள், வேதனைகள், நோய் நொடிகள் வந்தாலும் உம்மில் களிகூறக்கூடிய வல்லமை இறங்குவதாக. உம்மில் களிகூறக்கூடிய வல்லமை இறங்கட்டும் ஐயா. ஆண்டவரே, அதே போல தூயான ஆவியானவரே, எங்களோடு தங்கி அன்பிலே நடக்க உதவி செய்யுங்கப்பா. பரலோக அன்பினால எங்களை நிரப்புங்க, பரலோக அன்பினால நிரப்புங்கப்பா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அசைவாடுங்க, அசைவாடுங்க, அசைவாடுங்க. ஆவியானவரே, எங்களுக்குள்ளே அசைவாடுவீராக, எங்களுக்குள்ளே அசைவாடுவீராக. ஆவியானவரை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளோட உள்ளத்திலேயும் ஒரு குளிர்ச்சி கடந்து வரட்டும், ஆவியின் வல்லமை கடந்து வரட்டும். ஆவியானவரே, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, களிகூற பண்ணுங்க. உம்முடைய அன்பில் நடக்க ஆண்டவரே கரம் பிடித்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழி நடத்துவீராக. நன்றி தகப்பனே, நன்றியோடு ஸ்துதிக்கணும், ஸ்துதிக்கணும், ஸ்துதிக்கணும். ஜெபம் கேட்டு ஆசீர்வதித்து வழி நடத்தி போகின்ற என்னோட ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமீன்.